Hi my dear seniors and juniors. இன்னைக்கு நம்ம ஆக்ஸான் மெட் அகாடமியோட நிமோனிக் மேஜிக் சீரியஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பசங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த நோய் நாடலில் இருக்கக்கூடிய மணிக்கடை நூலை தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு 8 விரற்கடை சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதை வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி வந்து ஃபார்முலா போட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.75 விரற்கடை, ஓகேங்களா. ஸோ 8.75 விரற்கடை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டு இருப்பார் தெரியுங்களா. ஸோ அந்த ஏட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏட்டு வந்து முக்குனா, ஓகேங்களா. ஸோ ஏட்டு வந்து முக்குனா பொறுமையாக வந்து மூலம் வரும், ஓகேங்களா. ஏட்டு வந்து முக்குனா பொறுமையாக மூலம் வரும். அவன் கண்ணுக்கு காசு மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா. ஒரு சில போலீஸ்காரங்க வந்து நிறைய லஞ்சம் வாங்குவாங்கல்ல. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவன் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு மட்டும்தான் வந்து தெரியும். அவன் காஞ்ச பீன்ஸ் சாப்பிட்டு, ஓகேங்களா. அவன் வந்து காஞ்ச பீன்ஸ் அப்படின்னா பீனிசம். அவன் காஞ்ச பீன்ஸ் சாப்பிட்டு சில்மிஷம் வந்து நிறைய பண்ணுறான், சில்விடம், ஓகேங்களா. அவன் வந்து என்ன பண்ணுறான், காஞ்ச பீன்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டு சில்மிஷம் வந்து பண்ணுறான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 8.75 விரற்கடைக்கு மறுபடியும் வந்து சொல்கிறேன், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட்டு முக்குனா அப்படிங்கிறது இந்த 8.75 வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏட்டு வந்து முக்குனா பொறுமையாக மூலம் வரும், ஓகேங்களா. ஏட்டு வந்து முக்குனா பொறுமையாக மூலம் வரும் அப்படிங்கிறது மூலவாயுனால் வயிறு வந்து பொறுமும். அவன் கண்ணுக்கு காசு மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா. காசு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது கண் காசம். அவன் வந்து காஞ்ச பீன்ஸை, ஓகேங்களா. காஞ்ச பீன்ஸ் அப்படிங்கன்னா உடல் வந்து காயும். பீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீனிசம் வந்து உண்டாகும். ஸோ காஞ்ச பீன்ஸை சாப்பிட்டு சில்மிசம் வந்து நிறைய பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில் விடத்தினால் குட்டம் போல் உண்டாகும், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.5 விரற்கடை, ஓகேங்களா. ஸோ 8.5 விரற்கடையில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ 8.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிலந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கேடியில் வந்து 8:30 மணிக்கு வந்து ஸ்பைடர்மேன் படம் போடுவோம், ஓகேங்களா. ஸோ 8.5 விரற்கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸ்பைடர்மேன் வந்து வெட்ட வெளியில் எகிரி குதிச்சதால, ஓகேங்களா. வெட்ட வெளியில் எகிரி குதிச்சதால தேகம் வெதும்பி சொறி பிடிச்சிருது. அவன் குடலில் வந்து குட்டம் வந்து நட்டுக்கிறான், ஓகேங்களா. அவன் குடலில் குட்டம் வந்து நட்டுக்கிறான் அப்படிங்கிறது குடல்வாதம், குட்டம், தாது நட்டம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 8.5 விரற்கடைக்க நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ஸ்பைடர்மேன் வந்து வெட்ட வெளியில் வந்து எகிரி குதிச்சதால அவன் தேகம் வெதும்பி சொறி பிடிக்குது, ஓகேங்களா. அவன் தேகம்ல வந்து கோடு கோடாக இருக்கும்ல, அதை வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம். அவன் தேகம் வெதும்பி சொறி பிடிச்சது, அவன் குடலில் வந்து குட்டம் வந்து நட்டுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.25, ஓகேங்களா. 8.25க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஏட்டு தான், ஓகேங்களா. ஏட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏட்டோட கால் வந்து பார்த்தீங்கன்னா பருத்து தலை வறண்டு, ஏட்டோட கால் வந்து பருத்து தலை வந்து பார்த்தீங்கன்னா வறண்டு வியர்க்குது, ஓகேங்களா. அதனால் வந்து அவன் வலி தாங்க முடியாமல் பீன்ஸில் வந்து விஷத்தை தடவி சாப்பிட்டு இறந்துடுறான், ஓகேங்களா. பீன்ஸில் வந்து விஷத்தை தடவி சாப்பிட்டு இறந்துடலாம். இந்த பீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வர இடத்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீனிசம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து 8.25க்கான ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ ஏட்டோட கால் வந்து பருத்து தலை வந்து வறண்டு வலிக்குது, அதனால் அவன் பீன்ஸில் வந்து விஷத்தை தடவி சாப்பிட்டு இறந்துடுறான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 விரற்கடை, ஓகேங்களா. இந்த 8 விரற்கடை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எட்டி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 8, ஓகேங்களா. ஸோ எட்டி பிடிக்கிறது. அன்னம், ஓகேங்களா. அன்னம்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எட்டி திரண்டு இருக்க மேகத்தை வந்து பொறுமையாக பிடிச்சி வயிறு சுகமில்லாத வேற ஒருத்தருக்கு தராங்க, ஓகேங்களா. இதை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து இந்த சின்ன சின்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பொறுமெல்லாம் முக்கியமா, இதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலா போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முக்கியம் தான். ஏன்னா லாஸ்ட் ஏஏபிஜிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்டாக இதில் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருப்போம், அன்னத்தை வெறுக்கும் பார்த்துருப்போம், வேற்றுடல் பார்த்துருப்போம், சுகமில்லாது வாயு திரைச்சி மேகக்காங்க, இதுதான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ லாஸ்ட் ஏஏபிஜிட்டில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிருப்போமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலா போட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதனால் நம்ம இப்படி தான் வந்து ஃபார்முலா போட்டு படிக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டோரியாக வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எகெயின் நான் இந்த 8 விரற்கடை வந்து மறுபடியும் வந்து சொல்கிறேன். எட்டி, ஓகேங்களா. யார் வந்து எட்டி பிடிக்கிறா அப்படின்னா அன்னம் வந்து எட்டி திரண்டிருக்க மேகத்தை பொறுமையாக பிடிச்சி வயிறு சுகமில்லாத வேற ஒருத்தருக்கு தரதை பார்த்தா வெறுப்பாக இருக்கும், ஓகேங்களா. வெறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த அன்னத்தை வெறுக்கும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில இடத்துல அன்னத்தை தள்ளும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அன்னத்தை வெறுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வெறுக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா 8 விரற்கடை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம்.
நீங்கள் ஆக்சான்மெட் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐபிஜிடி அண்டு எம்ஆர்பிக்கான நியூ பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஆஃபர்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர்ஸ்.